எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்ட அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்க போடிநாயக்கன் ஒரு தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அதாவது தேனியில இருக்க போடிநாயக்கனூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கேன்னு 15 முறை இந்த இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 15 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது அதிமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 1977, 1980, 1989, 2001, 2001, 2011, 2016, 2021ல இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக பார்த்தீங்க அப்படின்னா 1971, 1996, 2006ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது அதிமுகவுக்கு மிக மிக இடர்பாடான காலங்கள்னு பார்த்தீங்கன்னா 1996, 2006. ஸோ அதுல வந்து அவங்க இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்தளவுக்கு 1957, 1962, 1967, 1984ல இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து போடிநாயக்கன் ஒரு 15 தேர்தல்கள்ல 8 முறை அதிமுகவும் 4 முறை இந்திய தேசிய காங்கிரஸும் 3 முறை வந்து திமுகவும் இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து போடிநாயக்கனூர் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம கடந்த 2 தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சட்டமன்ற தேர்தல்களில். அதில் 2016 பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சரான அதாவது அதிமுகவோட முன்னாள் மூத்த தலைவரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 99,531 வாக்குகளும் 49.90% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் எஸ் லட்சுமணன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 83,923 வாக்குகளும் 42% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக இந்த இடத்துல ஏ வீரபத்ரன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 6,889 வாக்குகளும் 3.5% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் வி வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 3,250 வாக்குகளும் 1.6% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதியில் மிகப்பெரிய கிளாஷ் நடந்திருக்கு. அதாவது ஒரே இடத்துல இருந்தவங்க எதிரெதிரி அணியில் நின்று மிகப்பெரிய அளவில் சவால்களை வந்து இந்த இடத்துல சந்திச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 1,50,050 வாக்குகளும் 46.90% பெற்று எதிர்த்து போட்டிட்டு டிஎம்கே சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது அதிமுகவில் இருந்தவர் தான் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து இப்போ திமுக பக்கம் போயிட்டாரு. ஸோ திமுக எகேனஸ்டா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எகேனஸ்டா தங்க தமிழ்ச்செல்வன் நிறுத்திருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 89,029 வாக்குகளும் 41.70% மட்டுமே பெற்று இந்த இடத்துல வந்து அவர் தோல்வி தழுவி இருக்கிறாரு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இப்போ திமுகல தங்கத்தமிழ் செல்வன் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது இந்த காலம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம் பிரேம்சந்தர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 11,114 வாக்குகளும் 5.2% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இந்த இடத்துல ஒரு 2.7% வாக்குகள் மட்டும்தான் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து போடிநாயக்கனூர் மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். நம்ம மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்க்குறப்போ 2 தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போடிநாயக்கனூர் பார்த்தீங்கன்னா தேனி நாடாளுமன்ற தொகுதியாக வரும். தேனியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட மகனான ரவீந்திரநாத் குமார் அப்படிதான் போட்டியிட்டு இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 95,633 வாக்குகளும் 45.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தாரு 2019 தேர்தலில். அந்த ஒரு தொகுதி மட்டும்தான் அதிமுகவே வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. அடுத்து திமுக கூட்டணியில் இருந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 70,128 வாக்குகளும் 33.29% வாங்கி தோல்வி தழுவியிருக்கிறாரு. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களால் தங்கத்தமிழ் செல்வன் தான் இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா 12.5% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பாத்தீங்க அப்படின்னா ஷகுல் ஹமீத் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 5,351 வாக்குகளும் 2.54% வாங்கி இந்த இடத்துல அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதுவும் திமுக சார்பில் தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 93,053 வாக்குகளும் 41.47% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அதாவது பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்கள் தான் நின்றுருக்கிறாரு. அவரு 57,267 வாக்குகளும் 25.52% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து
ஏடிஎம்கே சார்பில் இந்த இடத்துல விடி நாராயணசாமி அவர்களும் போட்டியிட்டு 23,780 வாக்குகளும் 10.60% வாங்கி மிகப்பெரிய அளவில் குறைவான வாக்குகளை வந்து அதிமுக அந்த இடத்துல பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் 2026 சில எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு தேனி டோட்டல் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ தங்கத்தமிழ் செல்வன், பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் இல்லாத அதிமுகவை தேனி மாவட்டமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இபிஎஸ் அவர்கள் வந்து கேரி ஓவர் பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல மதன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 11,960 வாக்குகளும் 5.33% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சரிவு காலம் வந்து தேனியில ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 2019 எலெக்ஷனுக்கு அப்புறம். அடுத்து பார்த்தீங்கன்னா போடிநாயக்கனூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 49.90%, 2019 45.40%, 2021 46.90%, 2024 10.60% பெற்று, அதாவது இபிஎஸ் அவர்கள் இருக்கிற வரைக்கும் 4%, அதாவது 45% மேல இருந்த வாக்குகள் அவர் சென்ற பின் பார்த்தீங்க அப்படின்னா 10.60% இருக்கு. ஸோ இந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் இருக்க தேனியை அவங்க கண்டிப்பாக மறக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஸோ அது எப்படியெல்லாம் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அதிமுக விட்டு விலகினதுலேருந்து, அதாவது அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டதுலேருந்து மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்களே வந்து அதிமுகவுக்கு மிக அளவில் எகெனஸ்டாக இருக்குது. ஸோ அது வந்து நிறையா இபிஎஸ் அவர்கள் எப்படி வந்து அதை கேரி ஓவர் பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 84 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கு. ஸோ அந்த 84 தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 40 தொகுதிகளை அதாவது பாதிக்கு பாதி எந்த தொகுதிகள் அடிக்கிறாங்களோ அந்த கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து இபிஎஸ் அவர்கள் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது எப்படி கேரி ஓவர், ஏன்னா நீங்க பாஜகவுக்கு அந்த அளவுக்கு இந்த இடத்துல பலம் இல்லை மக்களே. நம்ம வந்து பாஜக இருக்காங்க அதிமுகவோட, அதனால வெற்றி பெறுவாங்க. ஏன்னா போன தடவை 53,000 வாக்குகள் அதெல்லாம் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் டிடிவி தினகரன் அவர்கள் இருந்த காரணத்தினால மட்டும்தான் அவர் ஓபிஎஸும் கூட இருந்தாரு. ஸோ அதனால தான் என்டிஏ வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வாக்குகள் 60,000 வாக்குகள் வாங்கினாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அதிமுகவுக்கு பாஜகவோட ஆதரவு மட்டும் இங்கே போதாது. பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் அவங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோட அனலைஸ். பட் ஆனால் வந்து அவங்க வந்து மேற்கு மாவட்டங்களையும் கிழக்கு மாவட்டங்களையும் மற்றும் அந்த அது எப்படி சொல்கிறது வட மாவட்டங்களையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த 84 தொகுதியை விட மீதி இருக்கிற 150 தொகுதிகள் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு எப்படி பார்க்க போகிறாங்க, ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்தீங்க அப்படின்னா பன்னீர்செல்வம் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், தங்கத்தமிழ் செல்வன், அது ஏன்னா மிக பெரிய ஆளுமைகள்லாம் இந்த பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள்லாம் வந்து விலகி போயிட்டாங்க அதிமுகவில். ஸோ தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் அதான் அவங்களோட கிராஃப் குறைஞ்சிருக்கு. அதையும் நீங்க பார்க்க முடியும். 45% 10% ஆயிருக்கு அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி அங்கே எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே உணரலாம். அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 42%, 2019 33.29%, 2021 41.70%, 2024 41.47% பெற்று, அதாவது 35% இருந்த அவங்களோட வாக்கு சதவீதங்கள் இப்போ 45 ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக இந்த இடத்துல தங்கத்தமிழ் செல்வன் அவர்களை வச்சு தேனியை மிகப்பெரிய அளவில் கைப்பற்றிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 0.70%, 2019 2.54%, 2021 5.2%, 2024 5.33% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் மிக குறைந்த அளவில் வந்து நாம் தமிழர் பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. ஆக மொத்தத்தில் நாம் தமிழருக்கு அவங்களோட வெற்றி வாக்குகளை விட அவங்களோட சின்ன வாக்குகள் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு இருக்கு. அடுத்து போடிநாயக்கனூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மொத்த வாக்காளர்களா 2,72,422 பேர் வாக்காளர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க, பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,32,912 ஆண்களும் 1,39,491 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் இந்த இடத்துல 19 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஆக மொத்தத்துல ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வயசுல இருந்து இந்த வயசு இருக்கிறவங்களோட வாக்கு சதவீதங்கள் வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க 44,924 வாக்குகளும் 16.49% பெற்று இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 44,924 ஆண்களும் 47,148 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா
56,886 ஆண்களும் 59,702 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. 54 வயசுல இருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா 31,101 ஆண்களும் 32,641 பெண்களும் இந்த இடத்துல வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல வந்து ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் சற்று அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து போடிநாயக்கனூர் தொகுதி பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1989 71.30%, 1991 60.80%, 1996 65.10%, 2001 59.10%, 2006 71.10%, 2011 81%, 2016 74.60%, 2021 80.40% பெற்று இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்க பார்த்தீங்கன்னா 80% மேல வாக்குகளை பதிவு செய்ய வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவர்கள் மேல அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆளுமை இருந்தது நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக விட்டு விலகினதுல இருந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தொகுதியை அவர் மிஸ் பண்ணுவாரு. கண்டிப்பா அந்த மக்களும் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த தடவை எப்படி இருக்க போகுதுன்னு அடுத்த கிராஃப்ல பார்க்கலாம். அடுத்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில 80%, அதாவது 79.67% வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் 100% பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்க மக்களே. கண்டிப்பா நீங்க அதுக்கு பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து போடிநாயக்கனூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எல்லா தொகுதியிலும் நம்ம 4 கட்சிகள் தான் போட்டிருப்போம். இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு எப்படி வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு போட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஒரு கிராஃப் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மாறுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதை வந்து எப்படி வந்து கேரி ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்தோ இல்லை கிராஃபை பொறுத்தோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திமுக 35.17%, 65,586 வாக்குகளுக்கு மேலே பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் தங்கத்தமிழ் செல்வனுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. இல்லைன்னா அவர் ஆண்டிப்பட்டியில் ஏற்கனவே நிறைய அதிமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டியில் தான் அவர் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் போடிநாயக்கனூரில் கண்டிப்பாக நின்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நின்று அவருக்கு நின்று ஏற்கனவே ஒரு களம் கண்டிருக்காரு. ஸோ இந்த வகையில் பார்க்குறப்போ இது கண்டிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக கூட இருக்குது மக்களே. கண்டிப்பாக அது தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மினிஸ்டர் பதவியும் கொடுக்கறதுக்கு, ஏன்னா திமுக வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவருக்கு மினிஸ்டர் பதவி கூட வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாஜக என்னதான் கூட இருந்தாலும் அவங்களோட 24.30%, 55,668 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து இந்த தொகுதியில அதிமுகவுக்கு சரிவு வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியில அதுவும் அதிமுக கூட்டணியில் என்னதான் பாஜக இருந்தாலும் பாஜகவோட 2024 கிராஃப் வந்து தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், அப்புறம் மதுரையில கூட சில இடத்துல ஈடுபடும். இந்த 3, அதாவது இந்த 3 அப்புறம் கீழே அந்த விருதுநகர் கூட பிரச்சனை இல்லை. இந்த 3லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இல்லாத பாஜக மிகப்பெரிய அளவில் சொற்பமான வாக்குகள் தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. போன தடவை கூட அவங்க அண்ணாமலை அவர்களால் மிகப்பெரிய அளவில் பாஜக ரீச் ஆயிருந்தாலும் இந்த தடவை எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு 7.68%, 16,664 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில ஒரு 6% வாக்குகளுக்குள்ள தான் இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த கான்ஃபிளிக்ட்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து இந்த தடவை வந்து அறுவடை செய்ய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் அவங்களோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து தமிழகத்துக்கு புது வரவாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13.31%, 28,896 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இது என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் கேண்டிடேட்டா, அதாவது பாஜக அல்லாத ஓ பன்னீர்செல்வம், அதிமுக அல்லாத ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தால் அவர் இண்டிபெண்ட் கேண்டிடேட் அந்த இடத்துல நின்று அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சரிவை சந்தித்து கொடுத்தாரு அப்படின்னா, அவர் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக போட்டிட்டாரு அப்படின்னா 23.14%, 49,468 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் இன்கேஸ்
அதிமுக வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறத இண்டிபெண்ட் கேண்டிடேட்டா அவர் நின்னார் அப்படின்னா, இங்க இருக்கிற மக்கள் 50,000 பேர் வந்து அவருக்கு கண்டிப்பா வாய்ப்பளிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட தொகுதியில அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தொகுதியில, கோபி தொகுதியில நீலகிரி போறப்போ அவருக்கு இருந்த ஆதரவ வச்சு நம்ம அத எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் ஆனா இவர் தேனிக்கு போனப்போ மிகப்பெரிய அளவுல வந்து இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து தாக்கப்பட்டார். அதாவது எப்படி தாக்கப்பட்டார் அப்படின்னு மீன்ஸ் அ அதாவது ஒரு வரவேற்பின்றி தேனி மாவட்டம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம நியூஸ்ல பார்த்தோம். ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ கோபிச்செட்டிப்பாளையம் வேற, தேனி வேற அப்படிங்கிற மாரி தான் இப்ப தெரியுது. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையம்ங்கிறது எடப்பாடி அவர்களோட அந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட கம்யூனிட்டி பேஸஸ் இருக்கிறவைங்க. பட் ஆனா தேனி அப்படி இல்ல. தேனி வந்து கொஞ்சம் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களோட கேட்டகரி. ஸோ அவைங்கலாம் எப்படி எகெய்னஸ்ட்டா தான் இருக்காங்க மக்களே. அவைங்க வந்து எப்படியுமே விடுறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ 50,000 வாக்குகள் வந்து ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக அல்லாத இண்டிபெண்டன்ட்டா நின்னாரு அப்படின்னா, இந்த வாக்குகள வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை எல்லாமே சுகமா முடிஞ்சு சுமூகமா முடிஞ்சு பிஜேபி கூட்டணியில அவர் இருந்தாலும், அதிமுக கூட்டணியில இருந்தாலும், கண்டிப்பா அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அத வந்து ஓபிஎஸ் அவர்கள் எப்படி யோசிக்கிறாரு? அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் கையில தான் தேனி மாவட்டமே இருக்கு மக்களே. ஸோ கண்டிப்பா அது இணைஞ்சாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து அதிமுகவுக்கு ஒரு ரிவல்யூஷனா இருக்கும். ஏன்னா, அந்த தொகுதியில இருக்க 4 தொகுதிகள்னு வச்சு பார்த்தாலே, வெற்றி பெறுவதற்கு அதாவது அமைச்சர் பதவிய அதாவது எப்படி சொல்றது? முதலமைச்சர் பதவிய டிசைட் பண்ற அளவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தொகுதி கூட மிஸ் ஆகி போலாம். ஸோ எல்லா தொகுதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது இபிஎஸ் அவர்களும், மு.க. ஸ்டாலின் அவர்களும் எப்படி உணர்ந்திருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பா இவங்க 2 பேத்துக்குள்ள தான் போட்டி. அதிமுக, திமுக போட்டி தான் இருக்கு. என்னதான் விஜய் அவர்கள் இருந்தாலும், சீமான் அவர்கள் இருந்தாலும், அவிங்க வாக்குகள பிரிக்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. வெற்றி பெறும் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து அவிங்க ஆளுமை அவிங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. ஸோ அது எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அடுத்து 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படி இருந்தா இப்படியெல்லாம் வாக்குகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த வகையில அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, காங்கிரஸ்லாம் இருந்தாலும் இந்த இடத்துல பாஜகவுக்கே மிகப்பெரிய அளவுல வாக்குகள் மிக குறைவா தான் கிடைக்கும். அதிமுகவோட பழைய இந்த கட்சிக்காரங்க, பிரதிநிதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 24.30% வாக்குகள் வாங்கி தரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் ஏதோ ஒரு வகையில பாஜகவோட கூட்டணியும் சம்திங் சேர்ந்துட்டாரு அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா 40% வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மக்களே. கண்டிப்பா அத இபிஎஸ் அவர்கள் எப்படி வந்து யோசிக்க போறாரு, ஓபிஎஸ் அவர்கள் எப்படி சமாதானம் ஆக போறாரு, டிடிவி தினகரன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க 3 பேரும் இந்த அதாவது தென் மாவட்டங்கள பொறுத்தளவுக்கு இபிஎஸ் அவர்கள் மிக ஃப்ளெக்சிபிளா இருந்தா மட்டும் தான் வெற்றி பெற முடியும். இங்க இருக்கிற 84 தொகுதியில குறைஞ்சபட்சம் 40, 45 தொகுதிகள வாங்குனா மட்டும் தான் அந்த அந்த கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு இப்ப வரைக்கும். ஏன்னா அதிமுகவுக்கு நம்மளுக்கு கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி இந்த மாரி இடத்துலலாம் வாக்குகள் மிக மிக குறைவா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு 9 கிட்டத்தட்ட அவங்க ஒரு 7, இது ஒரு 12 மொத்தம் 15 தொகுதி கீழ அந்த 2 மாவட்டங்களே போச்சு. அப்புறம் திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரையில கூட அவங்க ஒரு 3 தொகுதியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ கண்டிப்பா வந்து இபிஎஸ் அவர்கள் யோசிச்சு தான் செயல்படணும் அப்படிங்கிறது இந்த ஒரு அதாவது ஒரு பிகினரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பா இபிஎஸ் அவர்கள் உணர்ந்திருக்கணும். ஏன்னா நான் சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். இருந்தாலும் அவரோட அனுபவம் கூட என்னோட வயசு கிடையாது. ஸோ கண்டிப்பா அது அவரெல்லாம் ஆலோசித்திருப்பாரு. ஸோ கண்டிப்பா நம்மளோட ஃபீடிங் கொடுக்கலாம். நான் இப்படிலாம் பண்ணா இப்படிலாம் இருக்கு சார் அப்படிங்கிறத நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க யோசிக்கணும் சார். ஆனா இதுக்கு எகெய்னஸ்டா இருக்க தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில இருக்காரு. திமுக கூட்டணியில இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள் இருந்தாலும், இந்த தொகுதியில தங்க தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆளுமை இருக்காரு. ஸோ கண்டிப்பா அவருக்கு 3 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கு மக்களே. 1 பெரியகுளம், 1 வந்து அண்டிப்பட்டி, இன்னொன்னு பொடிநைக்கனூர். கம்பம் மட்டும் கொஞ்சம் ஒரு விலகி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எப்படி என்ன பண்ண போறாரு? 35.17% வாக்குகள் வந்து கண்டிப்பா பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி பற்றி அவங்க இப்ப வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்கல மக்களே. கண்டிப்பா அவங்க கூட்டணிகள் சேர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்க காரணத்தினால, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா 7.68% வந்து வாக்குகள் வந்து அவைங்க தனிச்சு போட்டியிட்டாங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வெற்றிக்கு பக்கமா போலாம். இதுவே தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 13.31% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இப்பதான் பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவுல ஓங்கி இருக்க காரணத்தினால, கண்டிப்பா வந்து ஏன்னா அவருக்கு வந்து கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவுல வருத்தத்துல இருந்து இப்பதான் வந்து மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட
நம்பிக்கையோட உள்ள வந்திருக்கிறாரு. கண்டிப்பா அதெல்லாம் கலந்து ஆலோசித்து கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரம்லாம் மேற்கொண்டு தேனி மாவட்டத்துல இருக்க இந்த ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், அப்புறம் பெரியகுளம், கம்பம் போன்ற தொகுதிகள் எல்லாம் பிரச்சாரம் மேற்கொண்டாரு அப்படின்னா, அவருக்கோட பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆக்சுவலா வந்து இப்போ அவர் வெளிய வந்தாலே மிகப்பெரிய அளவுல கூட்டம் இருக்க காரணத்தினால, அவர் கொஞ்சம் வந்து ஓய்வுல இருக்காரு. கண்டிப்பா வந்து கட்சி பணிகள அவர் மேற்கொண்டுட்டு தான் இருக்காரு மக்களே. கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அத வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படி யோசிக்கிறாரு? ஏன்னா ஒருவேளை விஜய் பக்கம் போயிட்டாரோ, விஜய் அவர்கள் பக்கம் போயிட்டாலோ, இல்ல டிடிவி தினகரன் அவர்களும், ஓ. செல்வம் அவர்களும், செங்கோட்டையன் அவர்களும், விஜய் பக்கம் போனாலும், விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து இந்த இதுல வந்து வாங்கி காட்ட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அது வெற்றி பெறும் அளவுக்கு கூட இருக்குங்க மக்களே. 23 ஓபிஎஸ் 23 அவர்கள் வந்து 23% ஓபிஎஸ் அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கு 13% 36% ஆச்சே. அப்போ வந்து திமுக வீழ்த்துறதுக்கு 1% போதுமே. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா 1, 2 தொகுதிகள் வந்து விஜய் அவர்களுக்கு கூட்டணி சேர்ந்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத வந்து விஜய் அவர்கள் தான் எப்படி உணர்ந்து கண்டிப்பா வந்து திறம்பட செயல்படுறதுக்கு கண்டிப்பா என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, அவைங்க வந்து நியூ பார்ட்டி நெறையா வந்து அவைங்களுக்கே தெரியும். இருந்தாலும் என்னோட அனலைஸ் படி எனக்கு தெரிஞ்ச அறிவ வச்சு நான் சொல்றது, கூட்டணிகள் மற்றும் வெல்லும் அவர் விஜய் அவர்களே! கண்டிப்பா நீங்க வந்து தளபதி அப்படிங்கிறத நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை மக்களே. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் மக்களே. கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற புக்ல போயிட்டுருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். நன்றி, வணக்கம்.